பெங்களூரின் பரபரப்பான தகவல் தொழில்நுட்ப வாழ்க்கை, முடிவில்லாத கார்ப்பரேட் வேலை அழுத்தம், டிராஃபிக் நெரிசல் என அனைத்துமே எனக்கு அளவுக்கு அதிகமான அலுப்பையும் மன சோர்வையும் தந்திருந்தன. என் பெயர் ஸ்ரேயா. சிறு வயதிலிருந்தே நகர்ப்புற நாகரிகத்தில் ஆடம்பரத்தின் மத்தியில் வளர்ந்தவள் நான். எனக்கு என் அழகை பற்றியும் என் வசிய பார்வையை பற்றியும் அளவற்ற அகந்தை இருந்தது. நான் நினைத்தால் எந்த ஆணையும் மிக சுலபமாக என் காலடியில் கொண்டு வந்து நிறுத்திவிட முடியும் என்ற மமதை என் இரத்தத்திலேயே ஊறி இருந்தது. எனக்கு கிடைக்காத ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்ற பிடிவாத குணமும் என் இயல்பு. இந்த சலிப்பூட்டும் நகர வாழ்க்கையிலிருந்து சில நாட்கள் தப்பித்து செல்லவும், சற்று ஓய்வெடுக்கவும் என் தாத்தாவிற்கு சொந்தமான கிராமத்து பண்ணை வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தேன். பச்சை பசேல் என பறந்து விரிந்த தென்னந்தோப்புகளுக்கு நடுவே ஊர் எல்லையில் அமைந்திருந்தது அந்த பண்ணை வீடு. அங்கே பிரம்மாண்டமான ஷாப்பிங் மால்கள் கிடையாது. சுவையான உணவை நொடியில் கொண்டு வந்து சேர்க்கும் ஸ்விக்கி, சொமோட்டோ வசதிகள் கிடையாது. வைஃபை சிக்னல் கூட அரைகுறையாகத்தான் கிடைத்தது. அந்த அமைதியான சூழல் ஆடம்பரத்தில் எனக்கு கடுமையான நரகமாக தெரிந்தது. நாளின் பெரும் பகுதியை சோபாவில் சாய்ந்து கொண்டு மொபைல் திரையை பார்த்தபடியே சலிப்புடன் கழித்து வந்தேன். ஆனால் அந்த சலிப்பான நாட்களுக்குள் எதிர்பாராத புயலென ஒருவன் நுழைந்தான். அவன் பெயர் மாறன். என் தாத்தாவின் 100 ஏக்கர் தோப்பை பராமரிக்கும் சாதாரண பண்ணையால் அவன். ஒரு நாள் காலை கையில் சுட சுட காஃபியுடன் வறண்டாவில் நின்று தோப்பை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் அவன் என் கண்ணில் பட்டான். சுட்டெரிக்கும் காலை வெயிலில் மார்பில் சட்டையின்றி முழங்கால் வரை மடித்து கட்டிய ஒற்றை வேட்டியுடன் தென்னை மரத்தில் மின்னல் வேகத்தில் ஏறி இளநீர் பறித்து கொண்டிருந்தான். அவனது முரட்டுத்தனமான கட்டுடலும், சுட்டெரிக்கும் வெயிலில் அவன் உடம்பில் மிளிர்ந்த வேர்வை துளிகளும், அந்த மண்ணின் மனமும் என்னை அறியாமலேயே எனக்குள் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத ஈர்ப்பை உருவாக்கின. ஏசி அறைகளில் உடற்பயிற்சி செய்து வளர்ந்த செயற்கையான ஜிம் உடலமைப்பை கொண்ட நகரத்து ஆண்களை விட வெயிலிலும் மழையிலும் உழைத்து உருவான அவனது இந்த இயற்கையான ரக்கட் லுக் என்னை அதிகமாக சுண்டி இழுத்தது. அவனது அகன்ற மார்பும் வலிமையான தோள்களும், கஷ்டப்பட்டு உழைக்கும் அந்த அசல் ஆண்மையின் கம்பீரமும் என் பார்வையை அப்படியே முடக்கி போட்டன. என் சலிப்பான கிராமத்து வாழ்க்கைக்கு அந்த நொடியிலிருந்து ஒரு புதிய ஆபத்தான திருப்பம் கிடைத்தது. நகரத்து அந்தஸ்து, கௌரவம் எல்லாவற்றையும் மறந்து அவனை ரகசியமாக கண்காணிப்பதே என் தினசரி வேலையாக மாறியது. ஆரம்பத்தில் வெறும் ஈர்ப்பாக தோன்றிய அந்த உணர்வு மெல்ல மெல்ல என் அகந்தையை தூண்டி அவனை கைப்பற்றியே தீர வேண்டும் என்ற வெறியாக மாறத் தொடங்கியது. அன்றிலிருந்து அவனை பார்ப்பதும் அவனது ஒவ்வொரு அசைவையும் ரகசியமாக கண்காணிப்பதும் என் தினசரி வழக்கமாகவே மாறியது. கர்ணனின் கம்பீரமான தோற்றமும் அவனிடம் இருந்த அந்த கிராமத்து உழைப்பின் மனமும் என்னை முற்றிலுமாக சுண்டி இழுத்தன. என் நகரத்து அந்தஸ்து, படித்த மேட்டிமைத்தனம், கௌரவம் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவனிடம் பேச்சு கொடுக்க தகுந்த சாக்கு போக்குகளை தேடி அலைந்தேன். தோப்பில் இளநீர் பறிப்பது எப்படி, மாட்டுத் தொழுவத்தில் பசுமாட்டிற்கு புல் போடுவது எப்படி என்றெல்லாம் ஒன்றுமே தெரியாத அப்பாவி பெண் போல நடித்து அவன் அருகே சென்றேன். மாறா, இந்த மாட்டுக்கு எப்படி புல் வைக்கணும், வெயிலில் தென்னை மரத்துல ஏறுவது கஷ்டம் இல்லையா என்று மிகவும் மென்மையாக குரலை மாற்றி அவனிடம் பேச முற்பட்டேன். ஆனால் மாறனோ என் சலன பேச்சுகளுக்கு சிறிதும் மயங்கவில்லை. மிகவும் கட்டுப்பாட்டுடனும் மரியாதையுடனும், அம்மா, நீங்க எதுக்கு இந்த சுட்டரிக்கும் வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க உள்ள போய் ஃபேன் காற்றில் ஓய்வெடுங்கம்மா என்று தன் கண்களை கூட மேலே உயர்த்தாமல் தலை குனிந்து பேசிவிட்டு தன் வேலையை பார்க்க நகர்ந்து விடுவான். அவனது இந்த மாசற்ற நேர்மையும் மிதமிஞ்சிய அடக்கமும் என் மனதிற்குள் இருந்த ஈர்ப்பை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்தியது. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் இரவு சுமார் 8 மணி இருக்கும். சுற்றிலும் அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்த அந்த பண்ணை வீட்டில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. என் தாத்தா முக்கிய வேலை காரணமாக பக்கத்து ஊருக்கு சென்றிருந்ததால் அந்த பிரம்மாண்டமான வீட்டில் நான் மட்டுமே தனியாக இருந்தேன். தோப்பில் தன் அன்றாட வேலைகளை முடித்துவிட்டு மாறன் தன் வீட்டிற்கு புறப்பட ஆயத்தமாகி கொண்டிருந்தான். இதைத்தான் நான் எதிர்பார்த்து காத்திருந்த பொன்னான வாய்ப்பாக கருதினேன். உடனே வீட்டு வறண்டாவிற்கு வந்து நடுங்கும் குரலில் அவனை அழைத்தேன். மாறா, வீட்டுக்குள்ள திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. இருட்டில் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வந்து கொஞ்சம் மெழுகுவர்த்தி இருந்தா ஏத்தி வைப்பியா ப்ளீஸ் என்று கெஞ்சுவது போல் கூப்பிட்டேன். ஒன்றும் அறியாத அந்த முட்டாள் கூலியாள்
தன் எஜமானின் பேத்தி பயப்படுகிறாளே என்ற நல் எண்ணத்தில் மெழுகுவர்த்தியை தேடி அந்த இருட்டு அறைக்குள்ளே வந்தான். மந்தமான அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் என் வசிய ஆட்டத்தை தொடங்கினேன். அவன் தீப்பெட்டியை உரசி மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கும் அந்த நொடியில் வேண்டுமென்றே கால் தடுமாறி விழுவது போல் நடித்து அவனது வலுவான மார்பின் மீது சென்று சாய்ந்தேன். என் நவீன உடைகளின் மென்மையான ஸ்பரிசமும் என் கூந்தலிலிருந்து வீசிய விலையுயர்ந்த வாசனை திரவியத்தின் மனமும் அந்த இருட்டு அறையின் தனிமையும் எந்த ஒரு சாதாரண ஆணையும் சலனப்படுத்த போதுமானது. அவனது கரங்களை இறுக பிடித்து என் பார்வையின் மோகத்தீயை ஏந்தி அவனை என்னை நோக்கி இழுக்க முயன்றேன். ஆனால் என் எதிர்பார்ப்பு அடியோடு தகர்ந்தது. அவன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் அதிர்ச்சியோடு தன் கரங்களை விடுவித்து கொண்டு 2 அடிகள் பின்வாங்கி நின்றான். அவனது முகத்தில் ஆசையோ சலனமோ இல்லை, மாறாக கடுமையான கோபமும் அருவருப்பும் தான் இருந்தன. தப்பு பண்ணாதீங்கம்மா, நீங்க நம்ம எஜமானோட பேத்தி, உயர்ந்த இடத்தில் இருக்கவங்க. நான் இந்த மண்ணில் உழைச்சி பிழைக்கிற சாதாரண கூலியாள். என்னை இந்த மாதிரியான கேவலமான எண்ணத்தோடு பார்க்காதீங்க, இது நியாயமே இல்லை என்று மிக தீர்க்கமாகவும் உறுதியாகவும் கூறி என் நவீன அழகையும் என் ஈர்ப்பையும் மூஞ்சியில் அடித்தார் போல நிராகரித்துவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறி ஓடினான். அந்த இருட்டு அறையில் நான் மட்டுமே தனியாக நின்றிருந்தேன். என்னால் அதை நம்பவே முடியவில்லை. நகரத்தில் என் ஒரு புன்னகைக்காக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் எத்தனையோ ஆண்கள் வரிசையில் நிற்கும் போது நாளொன்றுக்கு சொற்ப கூலி வாங்கும் இந்த சாதாரண கிராமத்து வேலையால் என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டானா? அவனது அந்த நிராகரிப்பு என் பேரழகிற்கும் பெண்மைக்கும் அகந்தைக்கும் விழுந்த பேரடியாக இறங்கியது. என் நெஞ்சில் கோபமும் அவமானமும் தீயாக பற்றி எரிந்தன. இருட்டு அறையில் மாறன் என்னை அலட்சியப்படுத்திவிட்டு ஓடிய அந்த நொடியிலிருந்து என் தூக்கமும் நிம்மதியும் முற்றிலுமாக பறிபோயின. ஒரு சாதாரண பண்ணையாள் என் பேரழகையும் என் உடலின் ஸ்பரிசத்தையும் இவ்வளவு எளிதாக நிராகரித்து விட்டான் என்பதை என் அகந்தையால் சற்றும் சகித்து கொள்ள முடியவில்லை. நகரத்தில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் எத்தனையோ ஐடி நிறுவன இளைஞர்கள் என் ஒரு பார்வைக்காகவும் சின்னஞ்சிறு புன்னகைக்காகவும் காத்து கிடக்கும் போது நாள் குளிக்கு உழைக்கும் இந்த கிராமத்து வீரன் என்னை வேண்டாம் என்று மறுப்பதா? அவனது அந்த நிராகரிப்பு என் மனதில் இருந்த ஈர்ப்பை கண்ட்ரோல் செய்ய முடியாத ஒரு விகாரமான வெறியாகவும் பிடிவாதமாகவும் மாற்றியது. அவனை என் காலடியில் கொண்டு வந்து வீழ்த்தியே தீர வேண்டும் என்ற எண்ணம் இரவும் பகலும் என் மண்டைக்குள் குடைந்து கொண்டே இருந்தது. அடுத்தடுத்த நாட்களில் என் முயற்சியின் தீவிரத்தை கூட்டினேன். தினமும் கவர்ச்சியான அதிநவீன ஆடைகளை அணிந்து கொண்டு அவன் வேலை செய்யும் தோப்பை சுற்றி சுற்றி வந்தேன். என் சௌந்தரியத்தை முழுமையாக காட்டி அவனை கவர கிணற்று மேட்டிலும் தென்னந்தோப்பின் நிழலிலும் சலன பார்வையோடு உலா வந்தேன். ஒரு நாள் அவன் தனியாக மாடுகளுக்கு தீவனம் வைத்து கொண்டிருந்த போது அவன் அருகே சென்றேன். மாறா, எதுக்கு லைஃப் பூரா இந்த மண்ணிலும் வெயிலிலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? என்னோட சென்னைக்கு வந்துடு. உனக்கு வேண்டிய அளவுக்கு பணம், பிராண்டட் துணிமணிகள், சொகுசு கார்னு எல்லாமே நான் தரேன். நீ என்னோட இருந்தா உன்னோட லைஃப் ஸ்டைலே கம்ப்ளீட்டா மாறிடும் என்று பணத்தினாலும் ஆடம்பரத்தினாலும் ஆசை வார்த்தைகளை கூறி அவனை வசியப்படுத்த முயன்றேன். ஆனால் மாறனோ என் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்காமல் புன்னகைத்தபடியே, எனக்கு இந்த மண்ணும் தோப்பும் என் கிராமத்து வாழ்க்கையும் தான் பிடிச்சிருக்குமா. நகரத்து ஆடம்பர வாழ்க்கை எனக்கு எதுவும் வேண்டாம். என் கை உழைப்பில் வர்ற இந்த சோறே எனக்கு போதும் என்று மிக சாதாரணமாக கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க நகர்ந்தான். அவனது அந்த இரும்பை போன்ற உறுதியை கண்டு எனக்குள் கொதிப்பேறியது. பணத்திற்கும் மயங்காத என் அழகிற்கும் சலனப்படாத இவன் என்ன கல்லாலான மனிதனா? இவனது இந்த நிராகரிப்பிற்கு பின்னால் ஏதோ ஒரு பலமான காரணம் இருக்க வேண்டும் என்று தேடத் தொடங்கிய போதுதான் அந்த அசல் உண்மை எனக்கு தெரிய வந்தது. என் கதையின் வில்லி மல்லி என்பவளின் வருகை அப்படித்தான் நிகழ்ந்தது. மல்லி அந்த ஊரில் இருந்த ஒரு ஏழை விவசாயியின் மகள். நகரத்து பெண்களைப் போல போலி ஒப்பனைகளோ பவுடர் பூச்சிகளோ இல்லாத அப்பட்டமான கிராமத்து பசுமையும் முகம் நிறைந்த களங்கமற்ற கலலையும் கொண்டவள். தாவணி உடுத்தி 2 ஜடை போட்டு வரும் அந்த சாதாரண கிராமத்து பெண்ணை மாறன் தன் உயிருக்கு உயிராக காதலித்து வந்தான். ஒரு நாள் மதிய வேளை பண்ணை வீட்டின் முதல் தள ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்த்தேன். தோப்பில் இருந்த பெரிய மாமரத்தின் நிழலில் மாறனும் மல்லியும் அமர்ந்திருந்தார்கள். மல்லி தன் வீட்டிலிருந்து ஆசையோடு சமைத்து கொண்டு வந்த சுட சுட உணவை தன் சொந்த கையாலேயே பிசைந்து மாறனுக்கு ஊட்டிவிட்டு கொண்டிருந்தாள்.
அவள் ஊட்டிவிடும் ஒவ்வொரு பருக்கையையும் மாறன் பேரன்போடும் அளவில்லாத வசியத்தோடும் உண்டு கொண்டிருந்தான். அவள் முகத்தை அவன் பார்த்த அந்த பார்வையில் இருந்த ஆழமான அன்பையும் நெகிழ்ச்சியையும் நான் என் வாழ்நாளில் கண்டதே இல்லை. என்னை ஒருபோதும் அவன் அப்படி பார்த்ததே கிடையாது. இருவரும் மரத்தடியில் அமர்ந்து சிரித்து பேசி நையாண்டி செய்து மகிழ்ந்த அந்த ஜோடியை பார்த்த அடுத்த கணம் என் நெஞ்சு கூட்டிற்குள் ஒரு பிரம்மாண்டமான எரிமலை வெடித்து சிதறியது. என் உடல் முழுவதும் பொறாமை தீப்பற்றி எரிந்தது. எனக்கு கிடைக்காத இந்த அற்ப கூலியால் ஒப்பனையே இல்லாத அந்த சாதாரண கிராமத்து பெண்ணுக்கா சொந்தமாக போகிறான்? நான் தரும் கோடிக்கணக்கான பணமும் சொகுசு வாழ்க்கையும் இவனுக்கு குப்பையாக தெரிகிறதா? அவள் தரும் இந்த கைகோள் இவனுக்கு அமிர்தமாக இருக்கிறதா என்ற அவமானமும் மமதையும் என்னை ஒரு கொடூரமான குற்ற உணர்வுள்ள மூளையாக மாற்றியது. அவர்களின் அந்த தூய்மையான கிராமத்து காதலை எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும். அந்த மல்லியை மாறனின் வாழ்விலிருந்து நிரந்தரமாக பிரித்து அவனை என் காலடியில் விழ வைக்க வேண்டும் என்று என் மனதிற்குள் கொடூரமான சதி திட்டம் தீட்ட தொடங்கினேன். மாறனுக்கும் மல்லிக்கும் இடையே இருந்த அந்த தூய்மையான அன்பை கண்ட கணத்திலிருந்து அதை எப்படியாவது சிதை தெரிய வேண்டும் என்ற வெறி என் மண்டைக்குள் தீயாக பற்றி எரிந்தது. என் சௌந்தரியத்திற்கு சிக்காத அந்த பண்ணையாளை என் மோக வலையில் வீழ்த்தி மல்லியின் காதலை பிடுங்கி எறிய ஒரு கொடூரமான நாடகத்தனமான சதி திட்டத்தை தீட்டினேன். சரியாக மதிய வேளை. உச்சி வெயில் தலைக்கு மேலே சுட்டெரித்து கொண்டிருந்தது. தினமும் அதே நேரத்திற்கு தான் மல்லி தன் வீட்டிலிருந்து மாறனுக்காக சூடான உணவு தூக்கு சட்டியுடன் தோப்பிற்கு வருவாள் என்பது எனக்கு அச்சு பிசகாமல் தெரியும். பண்ணை வீட்டின் வாசலில் நின்றபடி தோப்பின் எல்லை பாதையை நோட்டமிட்டு கொண்டிருந்தேன். தூரத்தில் மல்லி நடந்து வருவது என் கண்ணில் பட்டது. இதுதான் சரியான சமயம். என் விச நாடகத்தை தொடங்குவதற்காக மாறன் வேலை செய்து கொண்டிருந்த தோப்பின் மறுமுனையை நோக்கி வேகமாக நடை போட்டேன். மல்லி தோப்பின் பிரதான கேட்டை கடந்து உள்ளே நுழைந்த அந்த நொடியில் சுற்றிலும் இருந்த அமைதியை கிழிக்கும்படி உரக்க அலறத் தொடங்கினேன். ஐயோ காப்பாத்துங்க, அம்மாடியோ என்னை ஏதோ கடிச்சிடுச்சு, ஐயோ பிராணன் போகுதே என்று இடி முழக்கம் போல கத்திக்கொண்டே என் வலது காலை இறுக பிடித்து கொண்டு மண்ணில் விழுந்து புரண்டேன். ஏதோ பெரிய நாகப்பாம்பே என் காலை கடித்து குதறிவிட்டது போல கண்ணீர் வடித்து அலறி துடித்தேன். தோப்பின் மறுமுனையில் வேலை பார்த்து கொண்டிருந்த மாறனின் காதில் என் அலறல் சத்தம் தெளிவாக விழுந்தது. அதிர்ச்சியடைந்த அவன் தன் கையில் இருந்த அரிவாளை அப்படியே நிலத்தில் தூக்கி எறிந்துவிட்டு எஜமானின் பேத்திக்கு ஏதோ பெரிய ஆபத்து நேர்ந்துவிட்டது என்ற பதற்றத்தில் சிட்டாய் பறந்து ஓடி வந்தான். அதே நேரம் உணவை கொண்டு வந்த மல்லியும் என் அலறலை கேட்டு பயந்து போய் அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்தாள். ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் மாறனின் கண்களுக்கு மல்லி தெரியவே இல்லை. ஆபத்தில் ஒட்ட நனைந்து மண்ணில் கிடந்த நான் மட்டுமே அவனது கவனத்தை ஆக்கிரமித்திருந்தேன். சிறிதும் யோசிக்காத அவன் ஒரு தாய் தன் குழந்தையை அள்ளி எடுப்பது போல தன் வலுவான 2 கரங்களாலும் என்னை அள்ளி எடுத்து தன் மார்போடு சேர்த்து கொண்டான். அவன் என்னை தூக்கி கொண்ட அந்த நொடி பயத்தினாலும் ஓடி வந்த அதிர்ச்சியினாலும் அவனது உடலில் இருந்து வலியும் வியர்வை மனமும் வேகமாக அடித்து கொண்ட அவனது அகன்ற நெஞ்சுக்கூட்டின் துடிப்பும் என் காதுகளில் தெளிவாக கேட்டன. அம்மா பயப்படாதீங்கம்மா, ஒன்றும் ஆகாது என்று பதறியபடியே என்னை சுமந்து கொண்டு பண்ணை வீட்டை நோக்கி அதிவேகமாக ஓடினான். பாவம் களங்கமற்ற அந்த மல்லி என்ன நடக்கிறது என்று புரியாமல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். கையில் இருந்த உணவு கூடை நிலத்தில் நழுவி விழ கண்களில் நீர் வழியே வெளியிலேயே செய்வதறியாது திகைத்து நின்றாள். பண்ணை வீட்டிற்குள் என்னை தூக்கி வந்த மாறன் என் படுக்கையில் இருந்த பிரம்மாண்டமான மெத்தையில் என்னை கவனமாக கிடத்தினான். பதற்றத்தில் அவனுக்கு உடல் நடுங்கியது. உடனே என் காலருகே அமர்ந்து அம்மா எங்கே பாம்பு கடிச்சது, காயம் எங்கே இருக்கு என்று என் கால் பாதங்களை ஆராயத் தொடங்கினான். அதுதான் நான் எதிர்பார்த்திருந்த இறுதிக்கட்ட அஸ்திரத்தை பிரயோகிக்கும் சமயம். கண்ணீரை பொழிந்தபடியே சட்டென படுக்கையில் எழுந்தமர்ந்தேன். என் கால்களை பரிசோதித்து கொண்ட அவனது 2 கரங்களையும் பற்றி இழுத்து அவனது கழுத்தை என் 2 கரங்களாலும் மூச்சு முட்டும் அளவிற்கு இறுக கட்டி அணைத்து கொண்டேன். மாறன் பேரதிர்ச்சியில் உறைந்து போனான். எந்த பாம்பும் என்னை கடிக்கல மாறா, என்னை கடிச்சது உன் மேல எனக்கு இருக்கிற பைத்தியக்காரத்தனமான காமமும் ஆசையும் தான். உன் மேல இருக்கிற இந்த வெறி என்னை கொல்லுது மாறா, தயவு செஞ்சு என்னை நிராகரிக்காதே என்று கதறியபடியே அவனது செவிகளில் கிசுகிசுத்தேன். அவன் திகைத்து போய் என்னை விளக்க முயன்றான். என்னம்மா பண்றீங்க, என்னை விடுங்க, வெளியே மல்லி காத்துக்கிட்டு இருக்கா என்று நடுங்கும் குரலில் தடுமாறினான். ஆனால் நான் அவனை விடவில்லை. என் பிடியை இன்னும் இறுக்கமாக்கினேன். என்னை விட்டு விட்டு போகாதே மாறா, அந்த சாதாரண கிராமத்து பெண்ணை விட உன்னை
நான் 100 மடங்கு நல்லா பார்த்துப்பேன். உனக்கு வேண்டிய பணம், சொகுசு நகரத்து வாழ்க்கை எல்லாமே தரேன். ப்ளீஸ் என்னை வேண்டாம்னு சொல்லாதே என்று கூறி என் வசிய உடலால் அவனை முழுமையாக ஆக்கிரமித்தேன். என் போலி கண்ணீரும், என் உடலின் தீவிரமான ஸ்பரிசமும், என் உதடுகளின் அருகாமையும் அவனது அனைத்து தடுப்பு சுவர்களையும் அவனது நேர்மையையும் சுட்டெரித்தன. அந்த உணர்ச்சி பெருக்கில், அந்த தீவிரமான மோக வலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த ஆண்மகன் இறுதியாக தன் சுய கட்டுப்பாட்டை இழந்தான். அவனது பலமான கரங்கள் மெல்ல என் இடுப்பை வளைத்து பிடித்து கொண்டன. வெளியில் சுட்டெரிக்கும் வெயிலில் மல்லி தன் காதலனுக்காக கண்ணீருடன் கலங்கி நிற்க, உள்ளே பூட்டிய அந்த அறைக்குள் மாறன் என் சதி திட்டத்தின் காம வலையில் முற்றிலும் வீழ்ந்து கிடந்தான். ஒரு களங்கமற்ற கிராமத்து பெண்ணின் அழகான காதல் கோட்டை அடியோடு சரிந்து விழுந்ததைக் கண்டு என் அகந்தையும் பொறாமையும் அன்று வெற்றி பெற்றதாக எண்ணி எனக்குள்ளேயே மார்த்தட்டி கொண்டேன். மறுநாள் காலை கிழக்கில் சூரியன் செவ்வானத்தை பூசிக்கொண்டு மெல்ல உதித்த போது என் கிராமத்து பொழுதுகளும் விடுமுறையும் முடிவுக்கு வந்திருந்தன. நான் சென்னைக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிரம்மாண்டமான ஆடம்பர சொகுசு கார் பண்ணை வீட்டின் முகப்பில் வந்து நின்றது. காரின் ஓட்டுநர் என் நவீன பயண பைகளை ஒவ்வொன்றாக எடுத்து காரின் பின்புற பெட்டியில் அடுக்கி வைத்து கொண்டிருந்தார். அத்தனை நாட்களாக என்னை சலிப்படைய செய்த அந்த தென்னந்தோப்பும் கிராமத்தின் குளிர்ந்த காற்றும் இப்போது எனக்குள் ஒரு மாபெரும் வெற்றி சின்னத்தை போல காட்சியளித்தன. நான் நவீன கருப்பு நிற உடையில் கண்களில் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு மிகுந்த அகந்தையோடும் கம்பீரத்தோடும் காரின் கதவரியே சாய்ந்து நின்று இருந்தேன். முந்தைய இரவே மாறனின் என் இறுதிக்கட்ட அச்சுறுத்தலையும் ஆசையையும் கட் அண்ட் ரைட்டாக தெரிவித்திருந்தேன். மாறா, நாளைக்கு காலை நான் சென்னைக்கு கிளம்புறேன். உனக்கு என் அழகும் என் உடலின் ஸ்பரிசமும் நான் தரப்போற கோடிக்கணக்கான பணமும் அந்த சொகுசான நகரத்து வாழ்க்கையும் வேணும்னா உன் பழைய பையை தூக்கிட்டு என் காரில் ஏறி வந்துடு. இந்த வறுமை நிறைந்த ஏழை வாழ்க்கையையும் அந்த சாதாரண கிராமத்து பெண் மல்லியையும் இங்கேயே மறந்துட்டு ஓடி வந்துடு. கார் கதவை பிடித்து கொண்டு நான் காத்து நின்ற போது தூரத்தில் இருந்த அந்த பெரிய மாமரத்தின் அடியில் மல்லி நின்றிருப்பது என் கண்ணில் பட்டது. நேற்று மதியம் பண்ணை வீட்டிற்குள் நடந்த அந்த விச நாடகத்தின் பின்னணி அவளுக்கு ஏதோ ஒரு வகையில் புரிந்திருக்க வேண்டும். அவளது முகத்தில் அளவிட முடியாத வேதனையும் கண்களில் வலியும் நீரை கட்டுப்படுத்த முடியாத ஏக்கமும் தெரிந்தன. தன் உயிருக்கு உயிராக மாறனின் முகத்தையே அவள் கண்கள் தீனமாக பார்த்து கொண்டிருந்தன. அந்த பார்வை எந்த கல்லையும் கரைய வைக்கும். ஆனால் என் அகந்தை நிறைந்த நெஞ்சுக்குள் இரக்கம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்கவில்லை. அதே கணத்தில் பண்ணை வீட்டின் பிரதான மரக்கதவை திறந்து கொண்டு மாறன் வெளியே வந்தான். அவனது தோள்பட்டையில் ஒரு பழைய துணிப்பை தொங்கிக் கொண்டிருந்தது. தோப்பில் வேலை செய்யும் போது இருக்கும் அழுக்கு ஆடைகளை விடுத்து ஒரு புதிய சட்டையை அணிந்திருந்தான். அவனது முகத்தில் தன் வாழ்நாளின் மிக பெரிய முடிவை எடுப்பதற்கான குழப்பமும் அதே சமயம் என் அழகின் மீதும் நான் தருவதாக கூடிய சொகுசு வாழ்க்கையின் மீதும் ஏற்பட்ட மோகத்தின் சாயலும் தெல்ல தெளிவாக தெரிந்தன. மாறன் ஓரடி எடுத்து வைத்து நின்றான். ஒரு கணம் தூரத்தில் தன் வரவுக்காக கண்ணீருடன் நிற்கும் தன் காதலி மல்லியை நோக்கினான். அவளது கண்ணீர் துளிகள் அவனை பின்னோக்கி இழுக்க போராடின. மறுகணம் காரின் அருகே பேரழகோடும் பணத்தின் திமிரோடும் நின்று கொண்டிருந்த என்னை பார்த்தான். என் உடலின் நினைவுகளும் நகரத்தின் கவர்ச்சியும் அவனை புயலாக சூழ்ந்து கொண்டன. இறுதியில் களங்கமற்ற அந்த உண்மையான கிராமத்து காதல் தோற்று போனது. மாறன் மல்லியின் வலியும் கண்ணீரை கண்டு கொள்ளாமல் தன் பார்வையை திருப்பிக் கொண்டு தன் பையை இறுக பிடித்தபடி மெல்ல என் காரை நோக்கி நடை போடத் தொடங்கினான். அவன் காரின் கதவை திறந்து உள்ளே அமர்ந்த அந்த நொடியில் என் உதடுகளில் ஒரு விகாரமான கொடூரமான வெற்றி புன்னகை அரும்பியது. பணமும் அழகின் அகந்தையும் மனிதனை எவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு தள்ளும் என்பதற்கு இந்த சம்பவமே சான்று. சுயநலத்திற்காகவும் தன் தற்காலிக ஆசைக்காகவும் ஒரு தூய்மையான அன்பை அளிப்பது ஒருபோதும் உண்மையான வெற்றி ஆகாது. போலியான கவர்ச்சியையும் பணத்தையும் தேடி தம்மை உண்மையாக நேசித்தவர்களை நடுத்தெருவில் விட்டு செல்பவர்களுக்கு காலம் நிச்சயமாக தகுந்த பாடத்தை கற்பிக்கும். உடலின் மோகமும் பணத்தின் செருக்கும் எப்போதுமே நிலையான மகிழ்ச்சியை தராது. பிறர் கண்ணீரின் மீது கட்டப்படும் எந்த ஒரு சுகபோக மாளிகையும் அதிக காலம் நிலைத்து நிற்காது என்பதை உணர்வதே மெய்யான அறிவாகும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்.